மலேசியாவில் ஒரு விமானம் மாயமான கதையை தேடி அலையிறதுக்குள்ள அடுத்த விமானம் நடுவானத்தில் சுட்டு வீழ்த்தப்பட்டு விசாரணை மேல விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போது இன்னொரு சோக செய்தியா வந்து சேர்ந்திருக்கு. தைவான் நாட்டு விமான விபத்தும் 50க்கும் மேல பலியான சம்பவமும். நாட்டு நடப்புல சோகமான சம்பவங்கள் ஒரு பக்கம் இருக்க, நாடாளுமன்றத்தில் அமளித்துமளி, சட்டசபையில வெளிநடப்புன்னு நம்ம ஊர் அரசியல் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. அக்கம் பக்கத்துல நடக்கிற செய்தியில ஆரம்பிச்சு அகில உலக செய்தி வரைக்கும் பட்டியல் போட்டு களை கட்டும் காமன்வெல்த் திருவிழாவோட கலகலப்பா தோசை சுட்டு கொண்டு வந்திருக்கோம் பாருங்க. தண்டனக்க 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 தண்டனக்க. வேலை வாய்ப்பை அதிகரிக்க புதியதாக 5 தொழில் பயிற்சி நிலையங்கள் தமிழக முதல்வர் அறிவிப்பு. விஜயகாந்த் பற்றி அமைச்சர் செந்தில் பாலாஜி தரக்குறைவாக பேசியதாக தேமுதிக குற்றச்சாட்டு, பேரவையில் வெளிநடப்பு. நீதிபதி நியமன விவகாரத்தில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மௌனம் கலைக்க வேண்டும். அதிமுக எம்பி மைத்ரேயன் மாநிலங்களவையில் கோரிக்கை. சட்டமன்றத்திலும் சலசலப்பு. நீதிபதி நியமனம் பற்றி பேச அனுமதி மறுப்பு. புதிய தமிழகம் வெளிநடப்பு. வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா சுங்கச்சாவடியில் தாக்குதல். கட்டணம் செலுத்தாத அரசு பேருந்துகளுக்கு அனுமதி மறுத்ததால் பயணிகள் ஆத்திரம். போக்குவரத்து பாதிப்பு. வட மாநிலங்களில் கடும் மழை. ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் கிராமங்களில் வெள்ளம். உத்தரப்பிரதேசம் மொராதாபாத்தில் சாலைகள் மூழ்கின. நீரில் மிதக்குது வீடுகள். காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவாரூர், திருவள்ளூர், தருமபுரி ஆகிய 5 மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகங்களுக்கு சொந்த கட்டடங்கள் கட்டப்படும். சென்னையில் மோனோ ரயில் துவங்கப்படும். கூடன்குளம், ஹொசூர் உள்ளிட்ட இடங்களில் இஎஸ்ஐ மருத்துவமனை துவங்கப்படும் என்று வரிசையாக புதிய அறிவிப்புகள் வெளியானதாக பேரவை செய்திகளை நேரலையில் நிரப்புகிறார் நமது அரசு தரப்பு செய்தியாளர். எதிர்க்கட்சி உறுப்பினர்களை காயப்படுத்தும் வகையில் எதேச்சதிகார போக்குடன் தமிழக அமைச்சர்கள் செயல்படுகின்றனர் என்று முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி கண்டனம் தெரிவித்துள்ளதாக பழைய வரலாறுகளை புரட்டி போட கிளம்புகிறார் நமது நீதிமான் செய்தியாளர். பாகிஸ்தான், வங்கதேசம், நேபாளம், மாலத்தீவு ஆகிய நாடுகளோடு சேர்ந்து கொண்டு இலங்கை மீதான போர்க்குற்றத்தை விசாரிக்கும் ஐநா குழுவிற்கு இந்தியாவும் அனுமதி மறுப்பது நல்லதல்ல என்று மாம்பழ கட்சி தலைவர் மருத்துவர் ராமதாஸ் ஆலோசனை சொல்லியதாக கூட்டு குழம்பு நிலவரத்தை சொல்கிறார் நமது மனிதநேய செய்தியாளர். 3 வார காலம் பொறுங்கள். உயர் நீதிமன்றத்தில் நடக்கும் வழக்கு விரைவில் முடியும். அதன் பின் இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று அமைச்சர் வீரமணி எம்எல்ஏ பாலபாரதிக்கு பதில் கூறியதாக ஆளில்லா பள்ளிக்கூடத்து பக்கம் ஒதுங்குகிறார் நமது மழைக்கால செய்தியாளர். பெங்களூரில் நடக்கும் சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா தரப்பு வழக்கறிஞர் குமார் கடந்த 25 நாட்களில் 80 மணி நேரம் வாதம் செய்து ஆதாரங்களை அள்ளிவிட்டுள்ளதாக இறுதிக்கட்ட தகவல்களை கூறுகிறார் நமது சிறப்பு நீதிமன்ற செய்தியாளர். நோன்பு இருந்த இஸ்லாமிய ஊழியரின் வாயில் சப்பாத்தி ஊட்டிய சிவசேனா எம்பி ராஜன் விசாரணைக்கு நாடாளுமன்றத்தில் எதிர்ப்புகள் கிளம்ப பாஜக மூத்த தலைவர் அத்வானி கண்டிக்க, அவர் இஸ்லாமியர் என்று தெரியாது என மன்னிப்பு கேட்ட எம்பி பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க கோரிக்கை வைத்துள்ளதாக தலைநகரத்து செய்திகளை சொல்ல தலைதெறிக்க ஓடி வருகிறார் நமது தடுமாற்றமில்லா செய்தியாளர். இந்தியாவின் வளர்ச்சிக்காக அடுத்த 3 ஆண்டுகளில் 1 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் கடனாக வழங்கப்படும் என பிரதமர் மோடியை சந்தித்த உலக வங்கி தலைவர் ஜிம் யாங் கிம் உறுதியளித்துள்ளதாக கூட்டுறவு வங்கியில் கடன் வாங்க கிளம்புகிறார் நமது வல்லரசு கனவு செய்தியாளர். எல்லையில் தொடரும் தொல்லைகளுக்கு முடிவு கட்ட இந்தியாவும் பாகிஸ்தானும் ஆகஸ்ட் 25இல் பேச்சுவார்த்தை நடத்த போவதாக அதிகாரப்பூர்வ செய்திகளை அள்ளிவிடுகிறார் நமது தூதரகத்து செய்தியாளர். சென்னை நீலாங்கரை காவல் நிலையத்தில் சிறுவன் தமீம் அன்சாரி சுடப்பட்ட விவகாரத்தை சிபிசிஐடி காவல்துறை விசாரிக்கும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக காக்கியை விசாரிக்க காக்கியை மாட்டுகிறார் நமது கடமை தவறா செய்தியாளர். இங்கிலாந்து கேப்டன் ஸ்டீவன் ஜெரார்ட் இனிமே உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளில் உதைக்கப் போவதில்லை என்று ஓய்வு அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாக ஓடிப்பிடித்து ஆடுகிறார் நமது விளையாட்டு செய்தியாளர். சீனாவில் நடந்த ஆசிய கூடைப்பந்து போட்டியில் சீக்கிய மதத்தைச் சேர்ந்த இந்திய வீரர்களின் டர்பன் கழட்டப்பட்டு அவமரியாதைக்கு ஆளாக்கப்பட்டதாக உணர்ச்சியில் கொந்தளிக்கிறார் நமது சுயமரியாதை செய்தியாளர் என்று கூறிக்கொண்டு நாங்களும் அடுத்த செய்திக்கு தாவுகிறோம்.
உச்ச நீதிமன்றத்திலையும் உயர் நீதிமன்றத்திலையும் சுத்தியில தட்டி ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் கொளுத்தி போட 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனை இப்போ சட்டமன்றம், நாடாளுமன்றம், மக்கள் மன்றம், மரத்தடி மன்றம்னு எல்லாத்துலயும் பத்திக்கிட்டு எரியுது. வாங்க என்ன ஏதுன்னு நாமளும் பார்த்துட்டு வந்துருவோம். ஆர்டர்னு நீதிபதிகள் சுத்தியலால அடிக்கிறது வழக்கம்தான். ஆனா இப்போ முன்னாள் நீதிபதி ஒருத்தர் சுத்தியலால அடிச்ச அடி தமிழ்நாட்டுல பாரம்பரியம் மிக்க கட்சி மேல பலத்த அடியா விழுந்திருக்கு. ஏற்கனவே பல பிரச்சனைகளால திக்குமுக்காடி திணறிக்கிட்டு இருக்கிற திமுக தாங்க அது. இந்த குற்றச்சாட்டை எழுப்பி இருக்கிறவர் முன்னாள் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி, முன்னாள் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி, இப்போ பிரஸ் கவுன்சில் தலைவர் மார்க்கண்டேய கட்ஜு. தமிழ்நாட்டில் நீதிபதியா இருந்தப்போ ஏற்பட்ட அனுபவங்கள் பத்தி நண்பர்கள் கேட்டாங்கன்னு சொன்ன அவரு ஃபேஸ்புக்கில் எழுதியிருக்கிற விஷயம்தான் இப்போ சடார்னு பரபரப்பையும் சர்ச்சையையும் எழுப்பியிருக்கு. ஒரு வருஷம் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியா இருந்தப்போ முதல்வர் ஜெயலலிதா கிட்ட இருந்து எந்த அரசியல் தலையீடும் வந்ததில்லைன்னு புகழாரம் சூட்டி இருக்கிறவர் ஆனா அப்படின்னு ஒரு அக்கனா வச்சிருக்கார். ஒரு நீதிபதி மாவட்ட நீதிபதியா இருந்தப்பவே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் எழுந்துச்சு. ஆனா அதுக்கு பிறகு அந்த புகார்களை குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவர் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாவும் ஆனாரு. அவர் மேல இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருந்த பிறகும் பதவி நியமனத்துக்கும் பதவி நீட்டிப்புக்கும் காரணம் ஒரு தமிழ்நாட்டு தலைவர் தான். அவருக்கு ஒரு வழக்கில இவர் ஜாமீனும் வழங்கினாரு. முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி மத்திய அரசை மிரட்டவும் செஞ்சாங்கன்னு சொல்லியிருக்காரு அந்த நீதிபதி அசோக் குமார். இப்போ அவர் உயிரோட இல்ல. அந்த தமிழக அரசியல் தலைவர் கருணாநிதி. மார்க்கண்டேய கட்ஜு ஓப்பனா பேர் சொல்லலைனாலும் இவங்க தான் அவங்கங்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு. இந்த விவகாரம் பற்றி முன்னாள் சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி KG பாலகிருஷ்ணன் மறைந்து போன ஒருத்தரை பத்தி இப்ப ஏன் இவர் குற்றச்சாட்டு சொல்லணும்னு கேட்டிருக்காரு. RC லஹோதியோ இது அடிப்படை ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுன்னு சொல்லியிருக்காரு. புகழ்பெற்ற வழக்கறிஞர் ராம்ஜெத் மலானியும் குற்றச்சாட்டு உண்மையா இருக்கலாம், ஆனா டூ லேட்னு சொல்லியிருக்காரு. வெறும் வாயையே வேக வேகமா மெல்லுற அதிமுகவுக்கு அல்வாவும் அவல் பொரியும் கிடைச்சா சும்மா இருக்குமா? மக்களவையில தம்பித்துறையும் மாநிலங்களவையில மைத்ரேயனும் மாஞ்சி கேள்வி எழுப்பியிருக்காங்க. முன்னாள் சட்ட அமைச்சர் பரத்வாஜோ அப்படி ஒரு நிர்பந்தம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுக்கு இருந்தது உண்மைதான். ஆனாலும் காலத்தையோ கடிகாரத்தையோ யாரும் பின்னால திருப்ப முடியாதுன்னு ஃபீல் பண்ணி பிலாசபி பேசியிருக்காரு. எல்லா சர்ச்சைகளுக்கும் காரணமான கருணாநிதியோ மார்க்கண்டேய கட்ஜு ஏன் ஜெயலலிதாவை புகழணும்? காங்கிரஸ் பாரம்பரியம் உள்ள குடும்பத்துல இருந்து வந்தவரு அவங்க ஆட்சி காலத்துல பதவிகளை எல்லாம் அனுபவிச்சுட்டு இப்ப ஏன் இப்படி சொல்லணும்னு உள்நோக்கம் கற்பிச்சதோட அவரை பற்றி ஏற்கனவே ஏகப்பட்ட இமேஜ் இருக்கு. முன்கோபக்காரரு, முன்னை பின்ன யோசிக்காம பேசுவாருன்னு குற்றச்சாட்டை சொன்ன கட்ஜு மேலேயே குண்டை தூக்கி போட்டிருக்காரு கருணாநிதி. எப்படியோ நீதித்துறையில் நடக்கிற இது மாதிரியான அரசியல் தலையீடு அநியாயங்களை எல்லாம் நீதி தேவதை கண்ணை கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி பொதுமக்களும் கண்ணை மூடிட்டு இருக்க மாட்டாங்க. சட்டசபைக்கு வெளியே, சட்டசபைக்கு உள்ளே, மாமன்றத்துக்கு உள்ளே, மாமன்றத்துக்கு வெளியே, மக்களவைக்கு உள்ளே, மக்களவைக்கு வெளியே, மாநிலங்களவைக்கு உள்ளே, மாநிலங்களவைக்கு வெளியே, இப்படி போற இடம், வார இடம், வந்த இடம், போன இடம் எல்லாத்துலயும் எதிர்கட்சி ஆளுங்கட்சி வித்தியாசமே இல்லாம தற்பெருமை பேசுறது, அவதூறு பேசுறது, வார்த்தை ஜாலத்தால துள்ளி விளையாடுறதுன்னு நம்ம ஊர் அரசியல்வாதிகளை யாருமே அசைச்சிக்க முடியாது. ஐசைஸ் பாலைஸ் கப்பைஸ் குச்சாய்ஸ். தமிழ்நாட்டில் இந்தி மொழியையோ சமஸ்கிருத மொழியையோ மத்திய அரசு திணிக்கிறத திமுக ஒருபோதும் அனுமதிக்காதுங்க. என்னன்னா கொஞ்ச நாள் முன்னாடி மத்திய அரசாங்கம் ஒரு சட்டம் போட்டாங்க, அதாவது இந்தி மொழியை எல்லாருமே பயன்படுத்தணும்னு. ஆனால் பாருங்க கொஞ்ச நாள்லயே அப்பா இந்தி பேசுகிற மாநிலங்களில் மட்டும் இந்தியை பயன்படுத்தினா போதும் அப்படின்னு அவங்களோட கருத்தை மாற்றிட்டாங்க இல்லையா? அதே மாதிரி இந்த சமஸ்கிருத வாரம் கொண்டாடுறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதையுமே இந்தி பேசுகிற மாநிலங்களில் இருக்கிற பள்ளிகளில் மட்டுமே கொண்டாடட்டும். தமிழகத்தில் இருக்க CBSE பள்ளிகளில் சமஸ்கிருத வாரத்தை கொண்டாடணும் அப்படின்னு அவங்க ஒரு உத்தரவு போட்டிருக்காங்களா மத்திய அரசு, அதை அவங்க பின்வாங்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, மோடி அவர்கள் அவர் கீழே இருக்க அரசு மக்களோட நலனையும் மக்களோட பிரச்சனையும் தீர்வு காணணும். அதுதான் நாங்கள் எதிர்பார்க்கறது. அதை விட்டுட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாங்கன்னா நமக்கு அவங்களுக்கு கருத்து வேறுபாடு தான் ஏற்படுமே தவிர வேற எதுவும் ஆகாது. ஐசைஸ் பாலைஸ் கப்பைஸ். இந்த மாதிரி தமிழ்தான் என் மூச்சு, தமிழ்தான் என் பேச்சு, தமிழுக்காக நாங்கள் எதையும் செய்வோம் அப்படின்னு சொன்னது நான் இல்லைங்க, திமுக தலைவர் கருணாநிதி. ஐசைஸ் பாலைஸ் கப்பைஸ் குச்சாய்ஸ். பூவு பூவு பூவு, முல்லைப்பூ மல்லிப்பூ ஜாதிப்பூ கனகாம்பரம் பூவாங்களையோ
கல்யாணம் அப்படின்றது புனிதமானது. 2 பேர் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இரு மனங்கள் கலந்து வாழ்றது தான் திருமணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எனக்கும் ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக எனக்கு மனம் கவர்ந்த ஒருத்தர் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்றதுல எனக்கு எந்த சந்தேகமுமே இல்லை. ஆனால் அதுக்கு இப்போ நேரம் கிடையாது. இப்போ என்னோட முழு கவனம் ஃபுல்லும் நடிப்பில் மட்டும்தான் இருக்குது. எப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேனோ அப்போ கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லிட்டு தாங்க கல்யாணம் பண்ணிப்பேன். பூவு பூவு பூவு. அட, இப்படி சொன்னது யாருன்னு கேட்குறீங்களா? வேற யாரு? தெலுங்குல பெரிய ஹிட்டா இருந்துட்டு இப்போ இந்திக்கு போயிருக்காங்களே, இலியானா, அவங்கதான். 2016 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு வேலையே இருக்காதுங்க. ஆமாங்க, சீட்டு ரீதியாகவும் சரி ஓட்டு ரீதியாகவும் சரி பாஜக கூட்டணி தாங்க அவங்கள விட முன்னணியில் இருக்கிறாங்க. அதனால் நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா திமுக குடும்ப சண்டையில் சிக்கி சின்ன பின்னமாய் கிடக்குதுங்க. அதனால் அவங்க தேடுறது கஷ்டம். அவங்க மட்டும் இல்லைங்க, அவங்க கூட எந்த கட்சி கூட்டணி வச்சாலும் அவங்களும் அதல பாதாளத்துக்கு போக வேண்டியதுதான், வழியே இல்லை. ஆமாம், இப்படி திமுக அவ்வளோதான் அப்படின்னு சொன்னது நான் இல்லைங்க, பாஜகவோட ஹெச் ராஜா. ரயில்வே பட்ஜெட், பொது பட்ஜெட், விலைவாசி உயர்வு, தமிழக மீனவர், இலங்கை தமிழர், காவிரி, முல்லை பெரியாறு, கெயில் குழாய், காசா படுகொலை, மலேசிய விமானம் சுடப்பட்டது, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை நம்மளை சுற்றி நடந்தாலும் நாட்டாமையோட தீர்ப்புல பண்ணையாரு தலையை நீட்டினாரான்னு கேட்குற மாதிரி பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி, ஒரே ஒரு கேள்வி. நீதித்துறையில அரசியல்வாதிங்க மூக்க நுழைச்சாங்களா, ஆட்டி படைச்சாங்களா? அதாங்க இன்றைய கேலி சித்திரம். கார்ட்டூன். பரமசிவா, இங்கே பாருப்பா. ஓ பரமசிவா, பண்ண என்னைய காலையில் வந்து தூங்கிட்டு இருக்கிற? இல்லைங்க பண்ண, முன்னாடியே வந்துட்டேன். அம்மா கிட்ட நீங்க எங்க கேட்டேன், ரெடி ஆயிட்டு இருக்கீங்கன்னாங்க. அது உட்காந்துருந்தா அப்படியே தூங்கி போட்டேங்க பண்ண. தூங்கறதுக்கு ஒரு நேரங்காலம் இல்லையா? என்னங்க, நைட்டு ஃபுல்லா ஒய்ஃப்ட்ட போன்ல பேசிட்டு இருந்தேன். இந்த ஆடி மாசத்துக்கு பிரிச்சு வச்சுட்டாங்களா, அதுல இருந்து அப்படியே தூங்கி போட்டேங்க பண்ண. ஏப்பா பகல்ல பேச வேண்டியதானா? பகல்ல எங்கேங்க ஆஃபர் கொடுக்குறாங்க. நைட்டு 12 மணில இருந்து காலைல 6 மணி வரைக்கும் பேசினா 10 பைசா, அதுக்கு மேல பேசினா 30 பைசா இல்ல பகல்ல. அடப்பா, இங்க பாருங்க. ஏப்பா உடம்ப கெடுத்து என்ன பகல்ல பேசின ஒரு 10-20 ரூபா அதிகமாகுமா? அவ்வளோதான். அதுக்காக அந்த கம்பெனிக்கார லாபம் சம்பாதிக்காக நீ உடம்ப கெடுத்து தூக்கம் இல்லாம இப்படி வந்து காலையில் வந்து தூங்கிட்டு இருக்கிற. இதெல்லாம் தப்புப்பா. ஒரு மனுஷனுக்கு தூக்கம் தான்ப்பா முக்கியம். ஒரு நாள் தூங்காதனால என்னங்க பண்ண பிரச்சனை? சரி, நீ மற்ற நாள் எத்தனை மணிக்கு தூங்குற? நைட்டு என்ன 12 1 மணி ஆயிருங்க. இன்னைக்கு இப்படித்தாப்பா, நாடு பூராமே மக்கள் அப்படித்தான். சர்வசாதாரணமாக 12 மணி 1 மணி 2 மணிக்கு தான் தூங்குறாங்க. அந்த காலத்தில் ரொம்ப அதிகம் இல்லை. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னெல்லாம் நைட்டு 9 மணி ஆனால 9 மணி ஆகி போச்சுங்க தூங்குறதுக்கு அப்படிம்பாங்க. 9 மணியவே அந்த காலத்தில் அப்படி இருந்து. ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக 2 மணி. குழந்தைகள் எல்லாமே டிவி பார்த்துட்டு 12 மணிக்கு தான் தூங்குறாங்க. பண்ண நீங்க அந்த காலம்ங்கிறீங்க, எல்லாத்துலயும் அப்படியே சொல்லக்கூடாது. ஏன்னா இப்ப எனக்கே எடுத்துக்கோங்க, மதியம் 2 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் ஷிஃப்ட். சரி, 10 மணிக்கு வேலை முடிஞ்சு வந்தா வைஃப்ட்ட பேசுறது, சாப்பிடுறது, அப்புறம் டிவில ஏதோ நல்ல நிகழ்ச்சியை பார்த்து தூங்குறதுக்கு லேட் ஆகி போயிடும். சரியா? இன்னும் நிறைய பேருக்கு நைட் ஷிஃப்ட் தான். கால் சென்டர்ல வேலை செய்யறவங்க இருக்காங்க, டிரைவர்ஸ் இருக்காங்க, வாட்ச்மேன்ஸ் இருக்காங்க. என்ன பண்ண முடியும் அப்புறம்? கண்டிப்பா நீ சொல்றது உண்மைதாப்பா. ஆனா இயற்கை அப்படி அமைக்கலையாப்பா. ஏன்னா உனக்கு பகல் பூரா வேலை, இரவு தூக்கம் அப்படிங்கிறத இயற்கையோட அமைப்பேன். ஆனால் இப்போ கால சூழ்நிலை இப்படி மாறி போச்சு. ஆனால் அதனால தான் பார்த்தீங்கன்னா நாட்டில் எவ்வளோ பிரச்சனைங்கிறாங்க. திடீர்னு டென்ஷன் ஆகிறது, மக்கள் அதிகமாக கோவப்படுறது, திடீர்னு பார்த்தீங்கன்னா பைத்தியகாரத்தனமான வேலைகளாக செய்வாங்க. இதுக்கெல்லாமே வந்து தூக்கம் இல்லை அப்படிங்கிறதா. நீ என்னதான் நீ பகலில் எவ்வளோ நேரம் தூங்கினாலுமே அந்த இரவு தூக்கம் மாதிரி வராதுங்கிறாங்கப்பா. உண்மைதாங்க பண்ண. நிறைய பேர் தூங்காம பார்த்தீங்கன்னா கண்ணு கீழே கருவளையம்லாம் வந்துடும். ஆமாம், பார்த்துமே என்னப்பா ஆள் தூங்கலையா, கண்ணில் உள்ள போயிடுச்சுன்னு பார்த்தோன்னே சொல்லிடுவாங்க. ஆமாம், சரிங்களா? நான் ஒரு புக்கில் கூட படிச்சிருக்கேன். என்ன அப்படின்னு மெலடோனின்னு சொல்லிட்டு ஒரு ரசாயனம் நம்ம உடம்புல சுரக்குங்களா. அது வந்து மாலை வேலையில் சுரக்க ஆரம்பிச்சு, சரிங்களா, நைட் வந்து ஃபுல்
ஃபுல்லா சுரக்குங்களா. அப்புறம் காலங்காத்தால அது சுரக்கிறது கம்மியாயிருங்களா. அதனால என்ன, அது சுரக்கும் போது நல்லா தூக்கம் வரும். அது நைட்ல தான் சுரக்கு. ஆமா, அப்பதான் நம்ம தூங்கணும். நம்ம அதுக்கு மாறா தூங்க கூடாது. தூங்குனா நிறைய நோய்கள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா. இப்பெல்லாம் முதல்ல பாத்தீங்கன்னா இதயம் சம்பந்தப்பட்ட நோய்க்கு தனி மருத்துவர், சக்கரை நோய்க்கு தனி மருத்துவங்கிற மாதிரி இந்த தூக்கத்துக்குன்னு தனி மருத்துவர்கள் வந்தாலும் வந்துருவாங்க போல இருக்குது. வந்தாலும் வந்துருவாங்களா இல்ல, ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த மெட்ராஸ்னு பெரிய பெரிய நகரங்கள்ல தூக்கத்துக்குன்னு தனி துறையும் மருத்துவர்கள் இருக்காங்க. பண்ண எப்படி தூங்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறக்க. ஆமா, இருக்காங்க. ஒரு நல்ல தூக்கம்ங்கிறது எப்படி இருக்கணும். ஆமா, இப்ப என்னன்னா நம்ம முன்னோர்கள் சொன்னபடி நடந்துட்டாவே மருத்துவர்கிட்டயே போக வேண்டியது இல்லப்பா. என்னன்னா ஒரு மனிதனுக்கு 7 மணி நேரம் கண்டிப்பா தூக்கம் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அப்பதான் அவன் எத்தனை நேரம் வேலை செஞ்சாலுமே இந்த 7 மணி நேரம் தூங்கணும்னா அது ஒரு எனர்ஜி மாதிரி. அதனால குறைஞ்சபட்சம் ஒரு 7 மணி நேரம் தூங்கணும் நைட்ல அப்படிங்கிறாங்க. அது கொஞ்சம் முன்னாடியே நைட்ல தூங்கிக்கணும். அதிகபட்சம் ஒரு 10 மணியெல்லாம் தூங்கிடணும் அப்படிங்கிறாங்கப்பா. அப்பதான் அதிகாலையில் நேரத்தில் எந்திரிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வந்து இரவுல வந்து மிதமான வெளிச்சம், ரொம்ப இருட்டும் இல்லாம வெளிச்சம் இல்லாம ஒரு மிதமான இருட்டுல தூங்கணும். அப்பதான் அது நம்ம அமைதியா இருக்கணும் இடம். அது மாதிரி தூங்குனா நல்லா இருக்கும், உடம்பு ஆரோக்கியமா இருக்கு அப்படிங்கிறாங்க. இது கரெக்ட் தான். ஆனா சில தலைவர்கள்லாம் பாத்தீங்கன்னா வெறும் 3 மணி நேரம் தான் தூங்குவாங்க அப்படின்னு புத்தகங்கள்லாம் போடுறாங்க. ஆமா ஆமா, அது எப்படி அப்ப சாத்தியம்? உண்மைதான். ஏன்னா பெரிய பெரிய தலைவர்கள்லாம் மொத்தமே 4 மணி நேரம் தூங்கணும் அப்படிம்பாங்க. ஏன்னா குறைவான நேரம் தூங்கினாலுமே ரொம்ப ஆழ்ந்து தூங்குறது அப்படிம்பாங்க. இப்ப நீண்ட நேரம் வந்து ஆழ்ந்த தூக்கம் எல்லாம் புரண்ட படுக்காம அவங்க எல்லாம் குறிப்பிட்ட நேரம் தூங்கினாலும் ஆழ்ந்து தூங்குவாங்க. பண்ண இப்ப இன்னைக்கு நம்ம நல்லா தூங்கி இருக்கோம் அப்படிங்கறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது காலை எந்திரிக்கும் போதே தெரிஞ்சுக்கலாம்ப்பா. காலை எந்திரிச்சுனே சுறுசுறுப்பா எந்திரிச்சாவே போதும். சில பேர் என்ன நீ 5 நிமிஷம் நீ 10 அப்படி சொல்ல மாட்டாங்க. இரவு முழுதும் நல்லா தூங்கி இருந்த அப்படின்னா நீ காலை சுறுசுறுப்பா டப்புல எந்திரிச்சு உடனே பாத்ரூம் போறது மூஞ்சி கழுவுறதுங்கிற மாதிரி வேலையை நீ தொடங்கிடுவேன். இது வந்து இரவு முழுவதும் நல்ல தூக்கத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஆனா ஒரு அறிவியல் ஆராய்ச்சி சொல்லியிருக்காங்க என்னன்னா 6 நாள் நீங்க சாப்பிடாம கூட இருந்துடலாம். சரிங்களா? ஆனா 6 நாள் தூங்காம இருக்க கூடாது, இருக்கவும் முடியாதுங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த விலங்குகள்ல பரிசோதிச்சு பார்த்திருக்காங்க. அந்த விலங்குகள் வந்து தூங்கவே விடாம பரிசோதனை பண்ணி பார்த்ததுல 6 நாளுக்கு அப்புறம் பார்த்தா அந்த விலங்கு இறந்துருச்சுங்களா. அடடா. சரியா? சோ அதனால வந்து தூக்கங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. கண்டிப்பாப்பா. ஒருவேளை தூக்கம் வரலன்னு வைங்களா, தூக்கம் வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் நிறைய சொல்லியிருக்காங்க. மருத்துவர் கூட இப்ப தூக்கம் வராம இருந்ததுன்னா நீங்க 1 2 எண்ணுங்க அப்படிங்கிறாங்க. நானும் என்ன நினைக்க ஒரு நாள் ஒரு 3 லட்சம் வரைக்கும் எண்ணிட்டேன். தூக்கம் வந்துச்சா? எங்க விடிஞ்சிருச்சே. அடப்பாவி. ஏப்பா தூக்கம் வராம இருக்கிறதுக்கு என்னங்கன்னா நீ என்றதுலயே குறிக்கோளா இருந்திருக்கிற. அப்ப சும்மா சாதாரண என்ன தூக்கம்? சும்மா 1 2 எண்ணிட்டு இருந்தா ஒரு 100 2 தூக்கம் வந்துரும் அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைன்னா புத்தகங்கள் எடுத்து படிக்கலாம் அப்படிங்கிறாங்க. புத்தகங்கள் படிச்சாலே அப்படியே தூக்கம் வந்துரும் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க பண்ண அந்த ஸ்கூல் புக்ல எடுத்து படிச்சோம்னா ஸ்கூல்ல படிக்கும்போது அப்படியே தூக்கம் சொக்கிட்டு வரும். நான் அதே சொன்னா நீங்க அதே சொல்றேன். வேற ஏதாவது அது ஒரு காரணம் தான். ஏன்னா குழந்தைகளா தூங்குறதுக்கு அது ஒரு காரணம் தான். பிடிக்காத புக்கா இருந்தா உடனே தூக்கம் வந்துரு. அது ஒண்ணு சொல்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இரவுல இசை கேட்கறது. பாட்டு கேட்கலாம். ஆமா, பாட்டுன்னா குத்து பாட்டு இல்ல. அந்த பாட்டை போட்டு பக்கத்து வீட்டுக்கார தூங்கணும்னு எழுப்பிட கூடாது. நல்ல ஒரு இன்னிசையான பாடல்கள் அது கேட்டாலும் நல்லா தூக்கம் வருங்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா குளிச்சுட்டு படுத்தா தூக்கம் வந்துடும் அப்படிங்கிறாங்க. யாரு ஏமாத்த பாக்குறீங்க? நல்லா கேட்டுக்கோ. குளிச்சுட்டு இல்ல, குளிச்சுட்டு. குளிச்சாலும் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. எப்படி தூக்கம் வரும்? அப்படி இல்லப்பா. வந்து நம்ம குளிக்கும் போது நம்ம உடம்பு வந்து ஒரு தளர்வு தன்மை வரும். ஒரு ரிலாக்ஸ் அப்படி சொல்றாங்க இல்லையா, தசைகள் எல்லாம் கொஞ்சம் தளர்வாகு, நல்லா தூக்கம் வரும் அப்படிங்கிறாங்கப்பா. இதெல்லாம் வந்து தூங்குறதுக்கு நல்ல தூக்கத்துக்கான அறிகுறிகள். நல்லா சொன்னீங்க பண்ண. இனிமேல் என்ன பண்ண போறேன்னா நைட் வந்து 7 மணிக்கு தான் தூங்கிடுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா காலையில 10 மணி வரைக்குங்க சும்மா ஜம்முன்னு தூங்க போறேன். பரமசிவா இன்ன வரைக்கும் சொன்னதே கெடுத்து போட்டியாப்பா. ஏன் பண்ண? எவ்வளவு குறைவா தூங்குனா உடம்புக்கு எவ்வளவு கெடுதலோ அதே மாதிரி அதிகமா தூங்கினாலும் உடம்புக்கு கெடுதல் தான்ப்பா. அடேப்பா, ஏகப்பட்ட நோய்கள் வருங்கிறாங்க. அதனால ஒரு 6 இருந்து 7 மணி நேரம் தான் ஒரு மனுஷனுக்கான தூக்கம். அதுக்கப்புறம் எந்திரிச்சு நல்லா உழைச்சாலே உனக்கு தூக்கம் வந்துடும். அவ்வளவுயே. உடல் உழைப்பு நல்லா கொடுக்கும். ஆமா, ஏன்னா இப்ப ஒரு 10 மணிக்கு இரவு தூங்கி அதிகாலை நேரத்தில் எந்திரிச்சா, அதாவது சூரியன் எந்திரிக்கும் பொழுது நம்ம எழுந்தால் உன்னை வெற்றி பெற முடியாது, உன்னை யாராலும் வெற்றி பெற முடியாது, நல்ல வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. நம்ம வெற்றியாளனா திகழலாம். சரி, கண்டிப்பா. ஆமா, இனிமேல் நீங்க சொன்ன மாதிரி கடைபிடிச்சு பாக்குறேன். கண்டிப்பா. மேற்கு மாவட்டங்களில் மழை கொட்டென கொட்டி தீர்க்க, வட மாநிலங்களில் ஊருக்குள்ள புகுந்த வெள்ளத்தால வீடுகள் எல்லாம் நீரில் மிதக்க, பிலிப்பைன்ஸை புரட்டி போட்ட ரமசன் புயல் வியட்நாமை விரட்டி துரத்த, இதுக்கு இடையில தண்ணீர் பஞ்சத்தால தமிழக மக்கள் ஆங்காங்கே திண்டாடி தவிக்க, நாளைக்கு விடியறதுக்கு முன்னாடி என்ன நடக்க போகுதோ ஏது நடக்க போகுதோன்னு நீங்க எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருக்க, காலங்காத்தால கலகலப்பா விறுவிறுப்பா நம்ம பேப்பர் தோசை வந்து சேரும். அது வரைக்கும் நம்ம புதுயுகத்துல காத்திருங்க. சூப்பரான செய்தி நம்ம செய்தி.